வீட்ல வேலை பார்க்குறவங்களுக்கு இருக்க மரியாதை கூட எனக்கு கிடையாது அப்படின்னு வந்து சொல்றாரு. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் என்னுடைய செலவுக்கெல்லாம் எனக்கு வந்து கணக்கு கேட்குறாங்க. ஜெயம் ரவி அப்புறம் அவரோட ஒய்ஃப் ஆர்த்தி ரவி அவங்களுடைய டைவர்ஸ் பிரச்சனை வந்து போயிட்டே இருக்கு. டெய்லி அவங்கள பத்தின ஒரு திடுக்கிடும் தகவல் வந்து வெளியாகிட்டே இருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஜெயம் ரவி வந்து நான் டைவர்ஸ் கொடுக்க போறேன், என் ஒய்ஃப்ட்ட வந்து நான் பிரிய போறேன், எனக்கு இது செட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து ஒன்று போட்டுட்டாரு. அதை பார்த்து அவங்களோட ஒய்ஃப் எனக்கு டைவர்ஸ் ஆகுறதே தெரியாதுங்க, அவரா போட்டிருக்காரு, எனக்கே தெரியாது அவர் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வந்து வச்சாங்க. அதுக்கு ஜெயம் ரவி என்ன ரிப்ளை பண்ணியிருக்காரு அப்படி வந்து பார்த்தீங்கன்னா, நான் அவங்க வீட்டுக்கு 2 தடவை டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்கேன். அவங்க அதை படிச்சுட்டு சைன் பண்ணியிருக்காங்க. அவங்களோட பெர்மிஷனோட தான் நான் சோஷியல் மீடியாவில் இதை பற்றின அனௌன்ஸ்மெண்ட்டை நான் வந்து கொடுத்தேன். இது அவங்களுக்கு தெரியலை அப்படின்னு அவங்க சொல்றது சுத்த பொய் அப்படின்னு வந்து சொல்லிட்டாரு. இதுக்கு நடுவில் ஜெயம் ரவி அவர்கள் வந்து ஒரு சிங்கரோட கொஞ்சம் அப்படி இப்படி அஃபேர் வச்சிருந்தாரு அப்படின்னு ஒரு கிசு கிசு தகவல்லாம் வந்துச்சு. அதுக்கான ரிப்ளையும் அவர் வந்து கொடுத்துருக்காரு. நாங்கள் வெறும் ஃப்ரெண்ட்ஸ் தான், ஸோ இதை பற்றி யாரும் பேச வேணாம், இது வந்து உங்களோட வீட்டு பிரச்சனை கிடையாது அப்படின்னு இவரும் சொல்லியிருக்காரு. அந்த சிங்கர் சைட்ல வந்து ஒரு ரிப்ளை வந்து வந்திருக்கு. இதை தொடர்ந்து அவர் இன்னொன்று என்ன விஷயம் வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஜெயம் ரவி ஆர்த்தி ரவி இவங்க 2 பேரும் டைவர்ஸ் கொடுத்துக்கிறாங்க, இதனால அவங்களோட பசங்க வந்து கஷ்டப்படுவாங்கல்ல, ஏன் ஜெயம் ரவி அதை பத்தி யோசிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஜெயம் ரவியை போட்டு பொலன்னு பொழந்துட்டு இருந்தாங்க நெட்டிசன்ஸ். இதுக்கு ஜெயம் ரவி என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் என் பசங்க மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கேன். இப்போ கூட ஒரு மகனோட பர்த்டேக்காக நான் போயிருந்தேன். ஆனா அங்க ஹோட்டல்ல போய் நான் வெயிட் பண்ணியிருந்தேன். ஆனா நான் காத்துக்கிட்டே இருந்தேன், அவங்க வரவே இல்லை. அந்த டைம் பார்த்து ஆர்த்தி ரவி அவர்கள் அவங்க பசங்களை கூப்பிட்டுட்டு ஸ்ரீலங்காவுக்கு போயிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. நான் ஏமாத்தத்தோடய திரும்பி வந்துட்டேன், இதுதான் வந்து நடந்தது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இந்தியாவில் எல்லாருக்குமே இந்த மாமியார் பிரச்சனை இருக்கும் போலங்க. அதே மாதிரி ஜெயம் ரவிக்கும் இந்த மாமியார் பிரச்சனை தலைவிரிச்சு ஆடுது அப்படின்னே வந்து சொல்லலாம். அவர் அதை பற்றி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அந்த வீட்டில் எனக்கு சுத்தமாக மரியாதை கிடையாதுங்க, வீட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு இருக்க மரியாதை கூட எனக்கு கிடையாது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் என்னுடைய செலவுக்கெல்லாம் எனக்கு வந்து கணக்கு கேட்குறாங்க அப்படின்னும், தனக்கு ப்ரொடியூஸ் பண்ண படங்களில் ஆன நஷ்டத்தை சொல்லி சொல்லி காமிச்சு தன்னை தாளிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமியார் பற்றி சொல்லியிருக்காங்க. அதுவும் ஆர்த்தி ரவி அவர்கள் ஒரு சின்ன செலவு செஞ்சா கூட என்னை போட்டு கணக்கு கேட்டு சாவடிக்கிறாங்க. ஆனால் அவங்க இஷ்டத்துக்கு வந்து செலவு பண்ணுறாங்க. எனக்கு மரியாதை இல்லை இடத்துல என்னால் இருக்க முடியாது, அதனால எனக்கு வந்து செட் ஆகலை, அதனால நான் வந்து விவாகரத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயம் ரவி அவர் பக்கத்தில் இருக்கிற நியாயத்தை வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரியான அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்க அப்படியே நம்ம சேனல் VSOP வாய்ஸஸ் ஆஃப் பப்ளிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.